இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையும் பீர்க்கங்காய் வச்சு எப்படி சூப்பராக கொழும்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லா ஆஞ்சி வச்சுக்கலாம். இப்போ 150 கிராம் பாசிப்பருப்பு சேர்க்குற குக்கரில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய், சாம்பார் வெங்காயம் ஒரு கையளவு, ஒரு முழு பூண்டு, 2 தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ காற்று இறங்கிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்ம பருப்பு கீரைலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கலாம், அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா மசிச்சு விட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா தாளித்து விட்டு இப்போ அதில் சேர்த்துக்கலாம், வதக்கிட்டு. இப்போ நம்ம கொழும்புக்கு ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா பீர்க்கங்காய் வெந்தயக்கீரை கொழும்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது நம்ம எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.